இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். அமைதியில் உறவாடும் இறைவா, குரலினை கேட்கும் வரத்தை தா என்ற அருமையான பாடல் வரிகளோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இனி இதயங்களை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களையும் வாசித்து உங்களிடையே பேச அன்பை பரிமாறிக்கொள்ள ஆவலாக இருக்கிறோம். இந்த விதத்திலே சிறப்பாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஃபாதர். வெரி குட், வெரி குட். ஸோ ஜீசஸ் பஞ்ச் ரொம்ப டாப்பில் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், நிறைய மக்களை சந்திக்கிறோம் நம்ம, அதனால் அது ஒரு மகிழ்ச்சி. குழந்தைகளையும் நம்ம சந்திக்கிறோம். அதன் வாயிலாக நமக்கு நிறைய ரிவ்யூஸும் அவங்களே நேரடியாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா. எப்படி அந்த கதையெல்லாம் அவங்களே ரெடி பண்ணிடுறாங்களா? சில நேரங்கள் அவங்க பண்ணிவிடுவாங்க ஃபாதர். சில நேரம் நம்மளே வந்து கொஞ்சம் இன்ட்யூட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு சில கருத்துக்கள் நம்ம ஃபீட்பேக்காக கேட்குறோம். அந்த இறை வார்த்தை மூலமாக அவங்கள என்ன உணர்றாங்க சொல்லும் போதே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை சாட்சியாகவும் பகிர்றாங்க ஃபாதர். ரிலேட் பண்ணிக்கிறாங்க. சின்ன சின்ன ஸ்கிட்டெல்லாம் யார் ரெடி பண்ணுறா? நாமளும் சொல்லுவா, அவங்களும் செய்வோம். வெரி குட். நல்ல ஒத்துழைப்பு ஃபாதர். கிரியேட்டிவாக இருக்கு. நல்ல ஒத்துழைப்பாக தராங்க குழந்தைகளும். அதே போல் போகிற இடங்கள் எல்லாமே நல்ல ஒத்துழைப்பு தராங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். நிறைவாக போயிட்டு இருக்கு. அதே போல் இன்னைக்கும் இனியதங்கள் கடிதங்கள் நிறைய வந்திருக்கு. எல்லா கடிதங்கள்லையும் இப்போ வாசித்து பார்க்கும்போது நிறைய பேர் பூரிப்படைந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் இன்னும் நேரில் பார்த்தாங்கன்னா அப்படியே வந்து அள்ளிப்பாங்க போல் அந்த அளவுக்கு. ஸோ நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி யாராவது நேரில் பார்த்து எதாவது சொல்லியிருக்காங்க? நிறையா நேரில் பார்க்கும்போது தான் ஐயோ மாதா டிவி இல்லாட்டிலாம் நாங்களாம் என்ன செய்ய போகிறோம் தெரியல. நிறையா நிகழ்ச்சிகளை குறித்து இங்கே இருக்கிறவங்கள பற்றி கேட்குறது, இது பண்ணுறது. நேரில் பார்க்கும்போது எப்பொழுதுமே வந்து அவங்க நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. மாதாட்டி பற்றி பேசணும்னு ஆசைப்படுவாங்க. இருந்து வெயிட் பண்ணி சொல்லிட்டு போவாங்க. இது எல்லா பக்கமே வந்து போகிற பக்கங்கள்லாம் எப்போவுமே ஜனங்க நாங்கள் எழுதணும்னு நினைக்கிறோம் ஃபாதர், எழுத முடியல ஃபாதர், நேரம் இல்லை ஃபாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, சும்மா உட்காந்து 2 வரி அப்படி தோணுனதை எழுதுங்க. டக்குன்னு அப்படி அது ஒரு விளையாட்டு போக்கில் அப்படி எழுதுங்க. அவங்களுக்கே ஒரு ஆசை வந்துடும். அப்புறம் உங்கள் கடிதத்தை நாங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கே அது இன்ட்ரெஸ்டிங் ஆகிரும். அதனால் சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. மகிழ்ச்சி ஃபாதர். அதே போல் நிறைவாக எழுதியிருக்கிறாங்க, வாசித்துறோம் ஃபாதர். முதலாவதாக ஃபாதர் ஆண்டோனி ஜேம்ஸ் ஃபாதர் கோட்டார் மறை மாவட்டத்தில் எழுதியிருக்காங்க. ஒரு 2 கடிதங்களாக எழுதியிருக்கிறாரு. 2 போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்கிறாரு. போஸ்ட் கார்டு. பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். மாதா டிவி இயக்குனர் தந்தை அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கழிந்த 10 வருடங்களாக மாதா டிவி நிகழ்வுகளில் பங்கேற்பாளராக இருந்து வருகிறேன். தங்கள் டிவி நிகழ்வுகளில் கடவுள் வணக்கம் முதல் குட் நைட் டாக் வரை அனைத்துமே அழகு, இனிமை, பிரமாதம். இவை எனது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் அவை நற்செய்தியாகட்டும், துதி ஆராதனை ஆகட்டும், திருப்பலியாக இருக்கட்டும், அறம்செய் ஆகிய அனைத்து நிகழ்வுகளும் எல்லா தரப்பு மக்களும் குழந்தைகள் முதல் முதியவர் வரை பயன் உள்ள விதமாக படைப்பாற்றலில் புதுமை புகுத்தி ஆன்மீக வாழ்வியல் இன்னும் ஆழமாக வளர உதவி செய்கிறது என்பதை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன். மாதா டிவியில் பணிபுரியும் அருட்பணியாளர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி ஜெபிக்கிறேன். எனக்காகவும் ஜெபிக்கவும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடிதமும் சேர்த்து எழுதியிருக்கிறார். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். மாதா டிவி இயக்குனர் தந்தை அவர்களுக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அன்புடன் உரித்தாக்கி கொள்கிறேன். 19/10/2025 ஞாயிறு மாலை 4 மணி முதல் 4:30 வரை உதகை மறைமாவட்டத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவர் பங்கு ஆலய பாடகர் குழுவினர் நிகழ்த்திய பாடல்கள் அனைத்துமே சூப்பர். இனிய குரலில் பாடிய 14 பேர் குரல்களும் சிறப்பாக இருந்தது. அனைவரும் ஒரே குரலில் பாடியதை கேட்கும்போது மனதிற்கும் இதயத்திற்கும் இதமாக இருந்தது. பாராட்டுக்கள். அதனை அருமையான விதத்தில் வழிநடத்திய சகோதரிக்கும் கீபோர்டு வாசித்த நண்பருக்கும் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களும். வளரட்டும் உங்களது ஆன்மீக பணி. நன்றி. ஸோ 2 கடிதங்கள். ரொம்ப சிறப்பு. ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல திருவாளர் ஆண்டன் இல்லைங்களா, ஜேம்ஸ் ஆண்டன், நீங்கள் கோட்டார்லேருந்து எழுதியிருக்கிறீங்க. முதல் முறை எழுதியிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களது அன்புக்கு, உங்களது நல்ல பாராட்டுகளுக்கு, உங்களுடைய ஜெபங்களுக்கு மிகுந்த நன்றி. ஏன்னா உங்களே மாதிரி பார்க்கின்ற ஒவ்வொருவரும்
இந்த மாதிரியான உணர்வோடு அந்த பாராட்டுகின்ற உணர்வோடு நீங்கள் எழுதுகின்ற கடிதங்கள் அவ்வளவு சிறப்பான கடிதங்கள், அவ்வளவு உற்சாகம் தருகின்ற கடிதங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு போகிறோம், அவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வயதானவங்க, அவங்க அந்த பிள்ளைகளே சொல்லுவாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க வீட்டிலே இருக்கிறாங்க, மாதாடி பார்த்துட்டே இருப்பாங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், எங்களுக்கு நேரம் இல்லை. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த அப்பா வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க எங்கேயும் போக முடியாதவங்க, இவங்களுக்கு தான் அந்த பூசை ஜெபமாலை அடோரேஷன். பார்த்திங்கன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு முன்சார்பு எண்ணம் அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. மாதா டிவிலேயே பூசை இருக்கும், ஜெபமாலை இருக்கும், பாடுவாங்க, ஆராதனை நடக்கும். நம்ம அது இல்லாமல் நம்ம மாதா டிவி நடத்துறதுல பிரயோஜனம் இல்லை, அது புண்ணியமே இல்லைன்னா அதுதான் நம்மளுடைய கத்தோலிக்க திருச்சபையுடைய அடையாளம். நான் தொடக்கத்திலிருந்தே அதை சொன்னேன். திருப்பலியாக இருக்கட்டும், ஜெபமாலையாக இருக்கட்டும், நற்கருணை ஆராதனை, இவை மூன்றும் நமது விசுவாச வாழ்க்கைக்கான அடிப்படை ஆதாரங்கள், அஸ்திவாரங்கள். அவைகள் தான் நமக்கு அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு நமக்கு உரம் தருகின்ற ஒரு பெரிய ஒரு சொத்து, பொக்கிஷம். அதையும் கடந்து நிகழ்ச்சிகள் இருக்கின்றது. நீங்களும் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா, குழந்தைகளுக்கு பாரம் செய், இளைஞர்களுக்கு, பெரியவங்களுக்கு, மற்றவங்களை நடுத்தர இன்னும் பைபிளை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு, சமூகத்தை பற்றி, திருச்சபையை பற்றி எவ்வளவு காரியங்கள் இல்லைங்களா. மாதா தொலைக்காட்சி 24 மணி நேரம் ஒரு தொலைக்காட்சியில் வெறும் பூசை மட்டுமே நிகழ்த்திக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி ஒரு தொலைக்காட்சி நடத்த முடியாது இல்லைங்களா. அப்போ அவ்வளோ நிகழ்ச்சிகள் எல்லா தரப்பினருக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், அதை நீங்கள் சொன்ன பிரகாரம் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை நம்பிக்கையில் வளர்வதற்கு, ஞானத்தில் வளர்வதற்கு, அறிவில் வளர்வதற்கு, சமூக பொறுப்பில் வளர்வதற்கு, சமூக விளிம்பியங்களில் வளர்த்து கொள்வதற்கான நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் பார்த்து தயார் செய்யப்படுகிறது. நீங்கள் சாட்சி. அதனால் இதை எல்லாரும் மற்றவங்களுக்கு புரிந்து அவர்களுக்கு என்னென்னா மாதா டிவியில் அந்தந்த நேரத்தில் தான் பார்க்கலன்னு அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு யோசிக்கணும் தேவையில்லை. மொபைலில் அழகாக ஆப் இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலாக இருக்கட்டும், ஆப்பிள் மொபைலாக இருக்கட்டும், டவுன்லோட் பண்ணலாம். இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் யுப் டிவின்னு இருக்குது, ஜியோ டிவி இருக்குது. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே சேவ் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அதை கேட்சப்பில் எடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ இவ்வளோ வசதிகள் இருக்குது. உங்கள் மொபைல்லே பார்க்கலாம். சோஷியல் மீடியாவில் எடுத்து அதை எல்லாத்தையும் யூடியூப்லலாம் போடுறாங்க, அங்கேயும் பார்க்கலாம். அதனால் எல்லா வசதிகளும் எப்பொழுது வேண்டாலும், எங்கு வேண்டுமானாலும், எப்பொழுது வென்றாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் உங்களது சாட்சிய கடிதத்திற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு அமண்டாடுங்க. குறிப்பாக நீங்கள் ஊட்டி டைசஸ் ஃபாதர் ஃப்ராங்க்லினுடைய முன்னெடுப்பில், அதே மாதிரி இங்கே கோயம்புத்தூரில் 2 டைஸ்லையுமே இந்த பாடிப்புகளும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல பங்காலயங்களிலிருந்து இளைஞர்கள், இளம் பெண்கள், குழந்தைகள்லாம் பாடக்கூடிய அந்த பாடிப்புகள் முதல்ல மதுரை டைசஸில் மரியமிக்கல் நடத்தினார். இப்போ இவங்க இந்த ஊட்டி மறை மாவட்டமும் கோயம்புத்தூரும் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டுருக்கிறாங்க. அதை குறித்து நீங்கள் எழுதியிருந்தீங்க. அவங்களுக்கும் பாராட்டுகள், உங்களுக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அடுத்ததாக ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் ஃபாதர், செங்கல்பட்டுல இருந்து. ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர், கரெக்ட். எப்போ எழுதுவாங்க? ஆமாம் ஃபாதர். முன்னாடி மகாராஷ்டிரால இருந்தாங்க, இப்போ மைக்ரேட் இங்கே செங்கல்பட்டு வந்துட்டாங்க இப்போ பர்மனெண்ட்டாக. இல்லம்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 29/9/2025 அன்று ஒளிபரப்பப்பட்ட வான்படை தளபதிகள் மிக சிறப்பான நிகழ்ச்சியாகும். அருட்தந்தை ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள் 7 வானதூதர்களை பற்றி மிக அழகாக விளக்கினார்கள். தந்தைக்கு மனமார்ந்த நன்றிகள். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் கூறப்படும் கதைகளும் மற்றும் கருத்து பகிர்வுகளும் ஒவ்வொரு நாளும் அருமைதான். குறிப்பாக 16/10/2025 உலக உணவு தினம் அன்று உணவு பற்றி கூறிய அரிய தகவல்கள் உண்மையிலேயே நாங்கள் அறியாத தகவல்கள். உதாரணமாக, கேரட் முதலில் ஊதா நிறத்தில் இருந்தது என்பது இன்றளவும் புதிய தகவலாகவே உள்ளது. சிறப்பான கருத்து பகிர்வுகளை தருகின்ற தமிழ்ஜோ மற்றும் டீமிற்கு பாராட்டுகளும் ஜபங்களும். துதி ஆராதனை சற்று வித்தியாசமாக மற்ற மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் பங்கு கொள்வது உங்கள் ஐவரை போன்றே சிறப்பாக உள்ளது. அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜபமாலை என் ஜெயமாலை மிக சிறப்பான குறு நிகழ்ச்சியாகும். ஒவ்வொருவரும் தங்களது அனுபவங்களை பகிர்வது அன்னையின் சிறப்பை, பெருமையை வெளிப்படுத்தும் அருமையான செயல்பாடாகும். மாதா தொலைக்காட்சிக்கு என் நன்றிகளும் பாராட்டுகளும். டிவைன் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சி
சூப்பர் அப்படின்னு மிக மிக அருமை, மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் மிக ஆவலுடன் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தேன். 4/10/2025 அன்று போட்டியாளரை தேர்ந்தெடுக்கும் பொழுது 2 குழந்தைகளின் கைகளையும் உயர்த்தி கிரேஸ் மேடம் அத்தருணத்தை வரலாற்று ஏட்டில் பொறிக்கக்கூடியதாக மாற்றினார். அந்த 2 குழந்தைகளின் பெற்றோர்களின் மனதை போன்று என் மனமும் குதூகலித்தது. 19/10/2025 அன்று கிராண்ட் ஃபினாலே அன்று இடத்தை விட்டு அகலாமல் முழு நிகழ்ச்சியையும் பார்த்து ரசித்தேன். பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் சிறந்த பாடகர் பாடகிகளாக வருவார்கள் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. அத்தகைய எதிர்கால பாடகர்களுக்கு இசைத்தென்றல் தேவா அவர்கள் கையொப்பமிட்ட வயலின் கித்தார் பரிசளித்தது சாலச்சிறந்தது. பரிசு பெறுவதை விட பங்கு கொள்வதின் முக்கியத்துவத்தை அனைத்து குழந்தைகளும் அவர்களின் பெற்றோர்களும் உணர்ந்திருப்பார்கள் என நம்புகிறேன். பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளையும் கைகுலுக்கி பாராட்டுகிறேன். மாதா தொலைக்காட்சியின் சிறப்பான இந்நிகழ்ச்சியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை. கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும். ஜெபமாலையின் சிறப்பு மாதமான அக்டோபர் மாதத்தில் ஜெபமாலை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சிகளோடு வெற்றி தரும் ஜெபமாலை, ஜெபமாலை வழி நல்வாழ்வு, வான் நோக்கும் ஜெபமாலை, ஜெபமாலை என் ஜெயமாலை என்ற பகிர்வுகளோடு இனிய இதயங்களான எங்களை மகிழ்வித்த மாதா தொலைக்காட்சியை ஜெபமாலை மாதா அன்போடு பார்த்து ரசித்திருப்பார், ஆசி வழங்கியிருப்பார் என்று உறுதியாக கூறுவேன். மாதா தொலைக்காட்சிக்கு என் வாழ்த்துக்களும் நன்றிகளும். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர், செங்கல்பட்டு. அதே போல அவங்க இன்னொன்னு நினைச்சிருக்காங்க ஃபாதர், நன்றி கடிதமாக. மதிப்பிற்குரிய தந்தை அவர்களுக்கு நலமா நீங்கள் நலமா நிகழ்ச்சியில் என்னை பங்கு கொள்ள வைத்து எங்கோ ஒரு மூலையில் இருந்த ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியரை உலகமே பார்க்க செய்த மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி கூற வார்த்தைகள் இல்லை. இதை எழுதும் பொழுது கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்புகிறது. மாதா தொலைக்காட்சிக்கு என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி நன்றி கூறுகிறேன். நன்றி 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 தந்தை அவர்களே. மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர். நீங்கள் ஃபாதர் அடைக்கலத்துட்டி சொல்லி. ஆமாம், ரொம்ப நன்றிங்கம்மா. எங்களுக்கு சந்தோஷம் தானே, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு மாதா தொலைக்காட்சியின் மீது அன்பும் அக்கறையும் வைத்து நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கும்போதும் சரி, இங்கே வந்த பிறகும் சரி, ஒரு கடிதங்களை ரொம்ப அழகான கையெழுத்தில் நிகழ்ச்சிகளை குறித்து பாராட்டுவதும் அதில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை வெளிப்படையாக சொல்வதும் உற்சாகப்படுத்துவதும் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பிரயாசப்படுகின்ற பொழுது நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் அறிய காட்டுவது எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதை நீங்கள் உங்களை பார்க்கின்ற மற்றவர்களும் இவங்க தான் ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர், அப்போ நம்மளும் இவங்கள மாதிரி கடிதம் எழுதணும், பாராட்டணும், நிகழ்ச்சிகளை குறித்து நம்ம சொல்லணும், நிறை குறைகளை நம்ம பேசணும். அப்போ தான் இன்னும் மாதா தொலைக்காட்சி வளரும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு வரும் தானே. அதனால் உங்களது அன்பார்ந்த காரியத்திற்கு நன்றி சொல்கிறோம், உங்களை பாராட்டுறோம், உங்களுக்கு ஜெபிக்கிறோம். முடிந்தவரை இன்னும் எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்துகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த அடுத்து கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பு காலம் இதெல்லாம் வரப்போகுது. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பரபரப்பாக நிறைய புதிய புதிய நிகழ்ச்சிகள், தொடர் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நிறைய ரெடி ஆகிட்டே இருக்குது, பார்க்க போகிறீங்க. அதனால் எங்களுக்காக, இங்கே வேலை செய்கிறவங்களுக்காக, உபகாரிகளுக்காக ஜெபிங்க. நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். அதே போல் உங்கள் டிவைன் சிங்கர் பற்றி சொல்லியிருந்தேன். ஃபினாலே முடிஞ்சு போச்சு, ரொம்ப அழகாக சிறப்பாக நிகழ்ச்சி நடந்திருக்கு. அனைவருடைய சார்பாக உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் பெரிய கூட்டு முயற்சி. ஆக்சுவலாக சின்ன பிள்ளைங்களுக்கு இது நடத்தணும், அடுத்து சீனியர்ஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமிடல் இருக்குது. கண்டிப்பாக நடத்துவோம். அதுக்கு ஒரு பெரிய செலவினம் வேறு இருக்குது. ஏற்கனவே 30-40 லட்சம் செலவாகும் சொல்லி கணக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ பரிசுகள், அப்புறம் நடுவர்கள், அப்புறம் இங்கே இருந்து வேலை செய்கிறவங்க, வெளியிலேருந்து நம்மளுக்கு உதவி செய்ய வர போகிறவங்க, அவங்க வரவங்களுக்கு உணவு, தங்க வைக்கிறது, இவ்வளவும் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய குறைந்தது 30-40 வரைக்கும் செலவாகும் அப்படின்றாங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 வரைக்கும் செலவாயிருச்சு. அப்போ அவங்களெல்லாம் வர வைக்கணும், அவங்கள தங்க வைக்கிறது, சாப்பாடு, ஒரு 4 நாள் 5 நாளாக ஷூட்டிங் நடந்தது, நடுவர்கள், அப்புறம் இந்த மாதிரி இப்படி தான் அவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாம் செலவு செய்தால் தான் நிகழ்ச்சி ஏன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம், குறைந்தது 8லேருந்து 10 மணி நேரம் ஷூட்டிங் நடத்தணும். அப்போ அவங்களுக்கு எல்லாம் நம்ம சாப்பாடு எல்லாம் வரவங்களுக்கு அவ்வளோ பேருக்கும் ஒரு 60-70 பேர்த்துக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணணும். முக்கியமாக அந்த மேடை அலங்காரம் செட்டு, அது ஒரு பெரிய செலவு அது இருக்குது, செய்யணும். நீங்கள்லாம் தாராளமாக
உதவி செய்கின்ற பொழுது, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஸ்பான்சர்ஸு கிடைப்பாங்களா நானும் தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நம்ம பெரிய வியாபாரத்திற்குரிய ஒரு தளம் இது கிடையாது. மாதா தொலைக்காட்சி வந்து ஒரு வியாபார தளம் கிடையாது. வியாபாரி பெரிய கம்பெனிஸ் நடத்துகிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு மற்ற தொலைக்காட்சியில் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதில் விளம்பரம் இருக்குது. அவங்களுடைய பொருள் வந்து அவங்களுடைய இது வந்து எல்லாருக்கும் போய் சேருது. நம்ம இதில் நம்ம மக்கள்கிட்ட தான் போவோம். நமக்கு வெளியில் வந்து பெருசாக வியாபார தளம் இது கிடையாது. அப்போ அவங்களுக்கு இதனால வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தில் கோடிகள் எதுவும் லட்சங்கள் எதுவும் கூடுமானா இல்லை. ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. அப்போ அந்த மனநிலையில் நம்மளுக்கு யார் வந்து உதவி செய்வாங்களோ அவங்கள நாங்கள் தேடிட்டுருக்குறோம். நீங்களும் எங்களுக்காக வேண்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சி, ஏன்னா நார்மலாக நம்மளுக்கு ஆகிற செலவுகளை விட அந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணதில் நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக 30-40 லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகுது. அதனால் வேண்டிக்கோங்க. ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம கூட நில்லுங்க. எல்லாருக்கும் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே மற்ற பெரிய பெரிய தொலைக்காட்சியில் போய் இப்போ நின்று பாட முடியாத குழந்தைகள்லாம் நம்மள்ட்ட வந்து பாடுறாங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கிது. நாளைக்கு இன்னும் அவங்க சிறப்பாக இவ்வளோ நல்ல டேலண்ட் இருக்குது, இந்த பிள்ளைங்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தோம்னா அடுத்து பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான இது ஒரு வாசற்படியாக இது இருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு துவக்கத்தை உருவாக்கி விடுவோம். இப்படியெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்னா அவங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் தைரியம் கிடைக்கும். நம்மளும் பாடுறோம், நம்ம அதை உற்சாகப்படுத்துகிறாங்க, இன்னும் சிறப்பாக பாடுறதுக்கெலாம் என்ன வந்து செய்யணுன்றதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற வந்து நம்ம ஒரு வாசற்படியாக இருந்து நுழைவாயிலாக இருந்து அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிறோம். நீங்கள் எங்களோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுங்க. சகோதரிக்கு எனது மனம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றியும் கடவுளின் ஆசீரும். தேங்க்யூ ஃபாதர். இறுதியாக ஃபாதர் சோனக் ஃபாதர் தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். மாதா தொலைக்காட்சி அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு வணக்கம். மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. நன்றி. அன்று நொண்டி முடவன் ஊமையன் செவிடன் என்றார்கள், அரசு மாற்றுத்திறனாளி என்றது. நம் மாதா தொலைக்காட்சி பேறு பெற்றோர் என்று அருட்தந்தையர்கள் திருமுழுக்கு செய்கிறார்கள். எனக்கு பிறந்ததிலிருந்து இன்று வரை என் சிறுநீரிலிருந்து விட்டமின் சி வெளிவருகிறது. அதனால் கை மூட்டு, தோள்பட்டை, மணிக்கட்டு போன்ற இடங்களில் விட்டமின் சி குறைபாட்டால் ஒரே வலி. அதற்குரிய உணவு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரே வலி, பிரயோஜனம் இல்லை. 1987 வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் பார்த்தேன். அவர்கள் பல நாடுகளுக்கு தொடர்பு கொண்டு கேட்டதில் இதற்கு மருந்து இல்லை, சித்தா ஹோமியோபதி என்று பல மருத்துவம் பார்த்தும் மருந்து இல்லை. எங்கள் ஊரில் நாங்கள் சிறிய மந்தை. ஊரில் 4 குடும்பம். பெங்களூர், தர்மபுரி, சென்னை ஆகிய இடங்களில் 6 குடும்பம். ஒவ்வொரு வருடமும் மே மாதம் எங்கள் ஊர் பாதுகாவலர் புனித அந்தோணியார் ஆலய திருவிழா 3 அருட்தந்தையர்கள் கூட்டு திருப்பலி நிறைவேற்றப்படும். மறையுரை, நற்கருணை ஆசீர், சப்பரம் அனைத்து சமயத்தினரும் பங்கு கொள்வார்கள், காணிக்கை செலுத்துவார்கள். மாதந்தோறும் 3ஆம் செவ்வாய்க்கிழமை ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். எனக்கு வீட்டில் வந்து நற்கருணை அருட்தந்தையர்கள் தருவார்கள். அது மிகவும் ஆசீர். தினம் தினம் மாதா தொலைக்காட்சியில் ஆராதனை, ஆலயம் அறிவோம், தினம் திருப்பலி மற்றும் பல மனதிற்கு ஆசீராக இருக்கிறது. அவர் பெயர் மரியா, தியானம் மற்றும் பாடல்கள் என்று பற்பல நிகழ்ச்சிகள் நிறைவாக இருக்கின்றது. மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. திருப்பலி காணும் நானும் நேயராக இருக்கிறேன். நன்றி. இப்படிக்கு மாதாவின் மகன் சோனக், தூத்துக்குடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சில வியாதிகளுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் தருகின்ற நிலையான உண்மையான மருத்துவம் என்பது அவர் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம். உனது நம்பிக்கை உனக்கு நலம் தந்ததுன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு மன்றாடுங்க. நாங்களும் மன்றாடுறோம். கடவுளால் ஆகாதது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை நாம் முதலில் நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். நீங்கள் விசுவசிக்கிறீங்க, நம்புறீங்க, பாராட்டுக்கள். நாங்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கடவுள் உங்களுக்கு நிறைவான சுகத்தை கொடுக்கணும். நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம். உங்களது அழகான கடிதத்திற்கு, பாராட்டுக்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப நிறைவாக இருந்தது. அதே போல் கடந்த வாரம் சொன்னது போல் இப்போ நம்ம ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் நெருங்கிருச்சு படம், கண்டிப்பாக திரைப்படம். ஆனால் இந்த வர 21 22 23 தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய 20 சென்னை செங்கல்பட்டு ஏரியாவில் 20 திரையரங்குகளில் வந்து பெரிய பெரிய
திரையரங்குகளில் அது வரப்போகுது. ஏறக்குறைய ஒரு 70 பங்குகளில் இதற்கான ஸ்டாண்டிஸ் வச்சுருக்கோம். அதனால் மக்கள் தயவு கூர்ந்து திரையரங்குகளுக்கு நீங்கள் சென்னை, செங்கல்பட்டு இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திரையரங்குகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க, பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலூரில் விஷ்ணு காம்ப்ளெக்ஸு, திருவண்ணாமலையில் சக்தி சினிமாஸு, குடியாத்தமில் சக்தி சினிமாஸு, திருப்பத்தூரில் வந்து திருமகள் கலைமகள் காம்ப்ளெக்ஸு, ஆம்பூரில் வந்து ராஜ்கமல், இந்த திரையரங்குகளெல்லாம் வந்து இந்த படம் 21, 22, 23 வந்து வரப்போகுது. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் வந்து ஜீவன் ருக்மணி தியேட்டரில், கடலூரில் வேல்முருகன், விழுப்புரத்தில் வந்து ஜேன் காம்ப்ளெக்ஸு, கள்ளக்குறிச்சியில் வந்து ராஜா, நெய்வேலியில் வந்து நித்தி ரதம் அப்படின்ற ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. திருச்சியில் வந்து எல்ஏ சினிமாஸு, தஞ்சாவூரில் வெற்றி, மயிலாடுதுறையில் வந்து எல்ஏ சினிமா, பெரம்பலூரில் வந்து எல்ஏ சினிமா, இந்த பகுதிகளில் இந்த ஊர்களில் ரிலீஸ் ஆக போகுது. சேலத்தில் வந்து எஸ்பிஆர் சினிமாஸு, ஹோசூரில் கிராண்ட் சினிமாஸு, தர்மபுரியில் டிமேக்ஸு, நாமக்கல் வந்து கேஎஸ் சினிஃப்ளெக்ஸில் வந்து இந்த படம் 21, 22, 23. அதே மாதிரி இங்கிட்ட கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 4 தியேட்டர், பிராட்வே, ஐநாக்ஸு, சினிபோலிஸ், அருணோதயா, கேஜி சினிமாஸ் வந்து கோயம்புத்தூரில். ஈரோடில் வந்து ஸ்ரீ சக்தி, திருப்பத்தூரில் வந்து ஸ்ரீ சக்தி, துடியலூரில் ஸ்ரீமுருகன், ஊட்டியில் கணபதி, இந்த தியேட்டர்கள். மதுரையில் வந்து பிரியா காம்ப்ளெக்ஸு, திண்டுக்கல்ல ஆர்த்தி, தேனியில் வெற்றி, ராம்நாட்டில் வந்து சினி லாட்ஜு, போடியில் வந்து வெற்றி, சிவகாசியில் கணேஷ், திருநெல்வேலி வந்து பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸு, தூத்துக்குடியில் வந்து பெரிசன், நாகர்கோயிலில் பிவிபி மல்டிப்ளெக்ஸு, தென்காசியில் பிஎஸ்எஸ் மல்டிப்ளெக்ஸ், திருச்செந்தூரில் வந்து கிருஷ்ணா. ஸோ தமிழ்நாடு முழுக்க ஒரு 60 தியேட்டரில் 21, 22, 23. அதனால் இனி இதைங்களே தயவு செய்து, ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரு திரைப்படத்தை எடுப்பது வந்து கஷ்டம். இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான திரைப்படங்கள் எடுத்து வெளியிட முடியாமல் வந்து அப்படியே வரிசையில் நிற்கிது. ஆனால் சகோதரி ராணி மரியானுடைய வாழ்க்கை, அவங்க அந்த ஏழை எளிய மக்கள், புறம் தள்ளப்பட்ட மக்கள், அந்த மலையை அந்த என்ன சொல்கிறது, பழங்குடியினர் மக்களுக்கு, அங்கே இருந்த பெண்களுக்காக அவர்கள் வந்து ஒரு பெரிய எண்ணற்ற அவ்வளோ பெரிய ஒரு தியாகம் செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னா உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு உயிரே அவங்களுக்காக கொடுத்தாங்க. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அவங்கள கொலை பண்ணாங்களோ அவங்களெல்லாம் அந்த குடும்பம் மன்னிச்சாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இதை இன்றைக்கு ஒரு திரைப்படமாக வந்து ஒரு பெரிய திரையில் வந்து நம்ம சாட்சியமாக பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் திரையரங்கில் இருந்து பார்க்கின்ற பொழுது மட்டுமே அதை நாம் முழுமையாக கொண்டாடுகிறோம். மாதா டிவியில் ஒரு நாள் வரும், பார்த்துக்கலாம், வரும். ஆனால் அதுக்காக வேண்டி, ஆனால் இது எவ்வளோ பெரிய முயற்சி, ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இவ்வளோ பெரிய காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். அப்போது அதுக்கான ஒரு மரியாதையை நாம் திரையரங்குகளை போகணும் மட்டும்தான் வந்து அதை செய்ய முடியும். அப்போ நம்ம எல்லாரும் அங்கே இருக்கும் பொழுது தான் வந்து நம்ம நம்பிக்கையை, நமது விசுவாசத்தை, நம்முடைய மறையினுடைய சாட்சியத்தை நாம் வந்து அங்கீகரிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் அங்கே இருக்கணும். ஏன்னா மாதா தொலைக்காட்சி இதனுடைய மொழிபெயர்ப்பு, இதனுடைய வெளியீடு எல்லாத்துலேயும் பெரிய பங்களிப்பு நாங்கள் செய்திருக்கிறோம். அப்போது இதை நீங்கள் மாதா தொலைக்காட்சியும் அங்கீகரிப்பதற்கான ஒரு பெரிய ஒரு காரியமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு ஆதரவு தருவாங்க நம்புகிறோம் ஃபாதர். கண்டிப்பாக போகணும். ரொம்ப நிறைவாக இருந்தது ஃபாதர். இனி இதைங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் 2012-13 ஆண்டில் நம்ம மாதா தொலைக்காட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இதற்கான ஒரு 5 கோடிக்கு மேலே ஒரு வைப்பு நிதியை, செக்யூரிட்டி டெபாசிட்டை நம்ம வந்து உருவாக்கணும். அப்போ ஷேர்ஸ் வந்து தமிழகம் எங்கும் போய் நம்ம வந்து எடுத்தோம். சொன்னோம் டிவிடெண்ட்லாம் வந்து இதை நம்ம லாபத்தெல்லாம் சம்பாரித்து நம்ம ஒன்றும் ஷேர் மார்க்கெட்டுக்கெலாம் நம்ம போகிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 30,000 பேருக்கு இந்த கடிதத்தை நம்ம அனுப்பியிருக்கிறோம். எல்லோரும் நம்ம விளம்பரத்துலேயே வந்து நான் சொல்கிறேன், நன்கொடையாளர்கள் கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸ். முதல்ல மாதா டிவி இப்போ வந்து நான் மாதம் 200 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன். அது நன்கொடை மாதா டிவி அதை வைத்து நடத்துகிறோம். ஆனால் மாதா டிவியை துவங்குவதற்கான அடிப்படை அஸ்திவாரமாக இருப்பது அந்த ஷேர்ஸ் தான், 5 கோடி. அதனால தான் வந்து வருஷம் 12 லட்ச ரூபா செலவு பண்ணி நம்ம வந்து டிவியை தொடர்ந்து நடத்துவதற்கான லைசன்ஸை புதுப்பிக்கிறோம். அந்த லைசன்ஸ் எடுப்பதற்காக ஒரு 30,000 பேர் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருமே வந்து போஸ்ட்டில் ஏறக்குறைய ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி எல்லார் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். அதை நிரப்பி அதில் உள்ள ஒரு என்வலப் வச்சுருக்கேன். அதில் வச்சு நீங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு அனுப்பி விடுங்க, சரிங்களா? அதனால் நன்கொடை கொடுக்குறவங்களுக்கு இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸ். இது யாருக்குன்னு தெரியல, யாருக்கும் தெரியலங்க. ஷேர் தெளிவாக சொல்கிறேன், மாதா சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் பப்ளிக் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ். வருஷம் ஏஜிஎம் நடத்தும் போது எல்லாருக்குமே வந்து அதற்கான சுற்றறிக்கையை நான் அனுப்புகிறேன்.
ஒரு 5-6 லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாருக்கும் 30,000 பேருக்கு அனுப்புகிறோம். அதனால் ஷேர் ஹோல்டர்ஸு அதை நிரப்பி அனுப்புங்க. அதனால் அந்த கண்டிப்பாக நீங்கள் அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும், மறந்துடாதீங்க. இனி இதைங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லில் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராலிங் போயிட்டுருக்கு. 22ஆம் தேதியோட மாதா டிவி வராது, நிப்பாட்டப்படும். அன்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் பல தடவை உங்களுக்கு நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட், வீடியோகான், டிஷ் டிவி இத்தனையிலையும் வரத்திற்கு மாதா தொலைக்காட்சி நீங்கள் தருகின்ற நன்கொடையிலிருந்து ஆண்டிற்கு 2 கோடி ரூபாய் நாங்கள் செலவு செய்கிறோம். அதனால தான் நீங்கள் அந்த பேக்கேஜ் வாங்கினோடனே தமிழ் பேக்கேஜில் அங்கே மாதா டிவி ஃபஸ்ட்டு இருக்கும். அதற்கென்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் பணம் கட்டுவதில்லை, அந்த பேக்கேஜிலே வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ஏர்னு போட்டிருக்கோம். ஏன் ஃப்ரீ டு ஏர்னா, மாதா தொலைக்காட்சி அதற்காக வருடத்திற்கு ஒவ்வொரு வருடமும் 2 கோடி ரூபாய் கட்டுகிறது. இப்போ ஏர்டெல் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு கூடுதலான பணம் கேட்குறாங்க. எங்களால் தர முடியாது, நாங்கள் தருவதே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அதனால் அவங்க உங்கள்கிட்ட இது வராது இனிமேல். ஏன்னா அவங்களுக்கு கேட்கின்ற பணத்தை நாங்கள் தருவதற்கு தயாராக இல்லை, எங்களால் அவ்வளோ தர முடியாது என்று சொல்கிறோம். நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற பெரிய பெரிய வியாபார தொலைக்காட்சி வரலன்னா என்ன செய்வீங்க? அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க வராதுன்னு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அப்போ மாதா டிவிக்கு நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் நாங்கள் மேற்கொண்டு 2 கோடின்றது இன்னும் 2 கோடி 30 லட்சம் 40 லட்சம் கூடுதல் தான் செலவாகும். அது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அப்போ நம்ம கூடுதல் இதுக்கெல்லாம் நாங்கள் செலவு பண்ணோம்னா நிகழ்ச்சி எப்படி நல்லா செய்ய முடியும்? நிகழ்ச்சி நல்லா செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, கஸ்டமர் கேரை கூப்பிட்டு மாதா தொலைக்காட்சி எடுக்கக்கூடாது, நீங்கள் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். நீங்கள் எல்லாருமே ஏர்டெல் பார்க்குறவங்களாம் நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்கிறதுக்கு அவங்க கேட்டு வருவாங்க. செய்வீங்களா? கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். செய்தால் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. அதனால் வேறு எங்கே கிடைக்கும், வேறு எங்கே போகணும்? நீங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நம்மளும் பணம் கொடுக்குறோம், அதுவே போதுமானது. அப்போ இவ்வளோ பேர் ஏர்டெல்லில் பார்க்குறவங்க என்ன செய்யணும்? உடனடியாக அவங்க கஸ்டமர் கேர் கூப்பிட்டு எங்களுக்கு மாதா டிவியை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும், அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் டிமாண்ட் ரைஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அது இன்னும் பெரிய உதவியாக இருக்கும். எனவே அதை நீங்கள் மறக்காமல் உடனடியாக செய்ய முடியாது உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக செய்வாங்க ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச். இனி இதை எங்களை கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்தலும் வழி நடத்திடலும். உமது பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் காட்டுகின்ற இரக்கத்திற்காயும் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து உமது இரக்கமும் அன்பும் எங்களோடு இருப்பதாக. எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ பஸ்கோ. என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குது. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இணைய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ.